வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 1, 2026. இன்னைக்கு மதுரைக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் நாள் பாஸ். சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கல்லழகர் வைகை ஆத்துல இறங்குற அந்த அழக பார்க்க கண் கோடி வேணும். இன்னைக்கு அதிகாலை 5:45 மணிக்கெல்லாம் வைகை ஆத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் விண்ணை பிளந்துச்சு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த ஆன்மீக திருவிழா மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசினை போட்டு இந்த பக்தி பரவசமான நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். பச்சைப்பட்டு மகத்துவம். இன்னைக்கு அதிகாலை 5:35 முதல் 5:55 மணிக்குள் கள்ளழகர் பச்சைப்பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்துல வைகை ஆத்துல இறங்கினாரு பாஸ். பச்சைப்பட்டு உடுத்தி இறங்குனா இந்த வருஷம் விவசாயம் செழிக்கும்னு நாடு நல்லா இருக்கும்ங்கிறது ஐதீகம். எதிர் சேவை முதல் தல்லாகுளம் வரை. ஏப்ரல் 29 மலையிலிருந்து கிளம்பின அழகருக்கு நேத்து எதிர் சேவை அமர்க்களமா நடந்துச்சு. அப்புறம் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிஞ்சு 1000 பொன் சப்பரத்துல வந்து இப்ப ஆத்துல இறங்கிட்டாரு பாஸ். வீரராகவ பெருமாள் வரவேற்பு. அழகரை வரவேற்க வெள்ளி குதிரை வாகனத்துல வீரராகவ பெருமாள் வந்திருந்தாரு. அப்போ அழகரோட கோபத்தை தணிக்க தண்ணீர் பேச்சை அடிச்ச அந்த சீன் சும்மா வேற லெவல் பாஸ். லட்சக்கணக்கான பக்தர்கள். மதுரையே இன்னைக்கு ஒரு கடல் மாதிரி காட்சியளிக்குது. வைகை ஆற்றின் 2 பக்கமும் பக்தர்களோட கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு. வைகை அணையிலிருந்து இதுக்காகவே தண்ணீர் திறந்து விடப்பட்டது ஒரு பெரிய பிளஸ். அடுத்தடுத்த நிகழ்வுகள். இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு ராமராயர் மண்டபத்துல தீர்த்தவாரி நடக்கும். அப்புறம் இரவு 9 மணிக்கு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில்ல அழகர் தங்குவார் பாஸ். மண்டூக மகரிஷிக்கு மோட்சம். மே 2ஆம் தேதி தேனூர் மண்டபத்துல மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்கிற நிகழ்வு நடக்கும். அன்னிக்கு ராத்திரி ராமராயர் மண்டபத்துல தசாவதார காட்சி விடிய விடிய நடக்கும். பூப்பல்லக்கு மற்றும் விடை பெறுதல். மே 4ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு அழகர் மலை நோக்கி திரும்புவாரு. மே 5ஆம் தேதி காலை 11 மணிக்கெல்லாம் அழகர் மலைக்கு போய் சேர்ந்ததும் திருவிழா நிறைவு பெறும். மதுரை அழகரோட இந்த வைகை ஆத்து வைபவத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. மதுரைக்காரங்களுக்கு திருவிழானா அது ஒரு உணர்வு பாஸ். அந்த பச்சை பட்டுக்கும் கோவிந்தா கோஷத்துக்கும் இருக்கிற சக்திக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. வாராரு வாராரு அழகர் வாராரு, எல்லாருக்கும் நல்லதையே தருவாரு. ஹாப்பி சித்திரை திருவிழா. அழகர் பச்சைப்பட்டு உடுத்தி இறங்குனதை நீங்க நேரடியா பாத்தீங்களா? இந்த வருஷம் பச்சைப்பட்டு உடுத்தியது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. சித்திரை திருவிழா மற்றும் தமிழக அரசியல் அப்டேட்ஸுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Have an energetic day. இந்த மதுரை அழகர் ஸ்பெஷல் நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.